வேணும் மாமா, நீ எனக்கு வேணும். அவ வந்துட்டாங்க. என்ன சந்தோஷ், அன்னதானமும் வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமா ஆண்டி, மாயாவுக்கு ஃபுல் பிளெஸிங்ஸ் தான். ஹாஸ்டல் குழந்தைங்கெல்லாம் பிரேயர் சாங்ஸ்லாம் பாடி கலக்கிட்டாங்க. காளிகாம்பாள் கோவில், கபாலீஸ்வரர் கோவில், வடபழனி கோவில்னு ஒரு கோவில் விடல. அப்படியா சந்தோஷ்? கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு நினைச்சேன். இத்தனை சாமியை வேண்டியிருக்க? அட நீங்க வேற அங்கிள், எல்லா கோவில்ல இருந்தும் ஒரு வாரமா எனக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. மாயா டொனேஷனை அள்ளி அள்ளி கோவிலுக்கு கொடுத்திருக்கா. பதிலுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க மாட்டாரா? ஆமா, மாயா எங்க? அது மாயா அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கா சந்தோஷ். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு பார்ட்டி கொடுக்கறாங்களாம். அதான். இருக்கட்டும் ஆண்டி, இட்ஸ் ஹர் டே. அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாளோ இருக்கட்டும். ஆஃப்டர் ஆல் அவ சிங்கிளா இருக்க போற கடைசி பர்த்டேவே இதுதானே. என்னது? அதாவது அடுத்த வருஷம் பர்த்டேக்கெல்லாம் மாயாவுக்கு கல்யாணம் ஆயிடும்ல, அதுக்கப்புறம் அவ ஹஸ்பண்ட் கூட தானே இருப்பா. என்ன அங்கிள் நான் சொல்றது? சொல்றான். ஆமா சந்தோஷ், ஆமாமா. சரி அங்கிள், மாயா வந்தா அவளை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. அவளுக்கு நான் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். Ask her to meet me. நிச்சயமா சொல்லிடுற சந்தோஷ், நீ உள்ள போ. செல்வி, ஆன்ட்டிக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்துரு. ஏய், இவ்வளவு நேரம் அவன் கூட சுத்திட்டு வந்தியே, மாயா பத்தி அவன் ஏதாவது கேட்டானா? இல்லம்மா, ஐயா எதுவுமே என்கிட்ட கேட்கல. ஏய் லூசு, அவன் கேட்டிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ அதிக பிரசங்கித்தனமா மாயாமா பாவம், அவங்கள பத்திரமா நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம், குணமாயிடுவாங்க அப்படி இப்படின்னு எதுவும் வளரலையே. ஐயா வந்து கள்ளம் கபடம் இல்லாம கேள்வி கேட்டதெல்லாம் நீங்க பாத்தீங்கல்லம்மா. நீங்களாம் அவரை ஏமாத்துறது போராதாமா, நான் வேற அவரை தனியா ஏமாத்தணுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பாமா? ஏய், என்ன வாய் நீளுது? You are a servant. என்னங்கய்யா? ஏய், நீ ஒரு வேலைக்காரின்னு சொல்றாரு. ஆமாம்மா, நான் ஒரு வேலைக்காரி தான். ஆனா அடிக்கடி நீங்க மாயம்மா மாதிரி நடிக்க சொல்றீங்க, செல்வி அம்மா மாதிரி நடிக்க சொல்றீங்க. நானும் நடிக்கிறேன். ஆனா இப்படி வேலைக்காரி வேலைக்காரின்னு சொன்னா எனக்கு தாழ்வு மனப்பான்மை வருதும்மா. எனக்கு இந்த வேஷம்லாம் வேணாம்மா. நான் வேலைக்காரியாவே இருந்துட்டு போறேம்மா. இந்தாங்க இதை பிடிங்க, நான் கிளம்புறேன். அவ கிளம்பிட்டானா மாயாவோட பிளான் என்னது? ஆமால. அடியே முத்து, என் செல்லம் இல்ல, என் கண்ணு இல்ல, என் ராஜாத்தி இல்ல, என் தங்கம் இல்ல, என் பொண்ணு பிறந்த நாள் அதுவுமா பட்னியா கிடக்குறாடி. தயவு செய்து இந்த கோவில் பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அவளுக்கு ஊட்டி விடுமா. இப்படி திட்டிட்டு திட்டிட்டு வேலை செய்ய சொன்னா நான் எப்படிம்மா செய்யறது? ஏய், திட்டலாம் மாட்டோம், போ போய் ஊட்டி விடு. ஒரு வேலைக்காரி வேலை செய்யலடா எப்படி வேலை நடக்கும்? மறுபடியும் பாருங்கம்மா, மூச்சுக்கு 300 தடவை வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படிம்மா நான் செல்வி அம்மா மாதிரி நடிக்க முடியும்? என்ன அறிவு? Don't call her. Ask her to go. என்னதுங்கய்யா? அது ஒண்ணும் இல்ல, தயவு செய்து போய் என் பொண்ணுக்கு ஊட்டுமான்னு சொல்றாரு. இல்ல, ஐயா மூஞ்சி கோவமா இருக்கு. என் மேல கோவம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கம்மா, அப்பதான் நான் போவேன். ஏங்க கேக்குறல, சொல்லுங்க. கோவம்லாம் இல்ல, போ. ஐயா நீங்களும் சொல்லுங்க ஐயா. கோவம்லாம் இல்லை, பா. அந்த நீலவண்ண கண்ண கிரிஷ் சும்மா ஹேண்ட்ஸமா லட்டு மாதிரி வந்து இறங்க போறான். அதுக்கப்புறம் பாரு, என் தேவ சும்மா எப்படி பொங்க பானை மாதிரி வயித்தறிச்சல்ல பொங்க விட்டு கோவம் வர வச்சு, அவன் கூட உனக்கு என்ன பேச்சு? நீயா அவன்கிட்ட பேசுறன்னு
அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட கேட்டு அப்படியே பொசசிவ் ஆகி நான் எப்படியோ அவன் பின்னாடி சுத்தினனோ அதே மாதிரி அவனை எப்படி என் பின்னாடி சுத்த வைக்க போறேன்னு பாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கிற காரியமாவா? அங்க பாரு சார் முகத்தை. அப்படியே ஆபீஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் அலங்காரம் பண்ணி ஸ்டைல் பண்றத பார்த்து வரப்போற மன்மத யாருன்னு இப்பவே தேவுக்கு அல்ல இல்ல. அதுலயும் அவன் வந்து என்கிட்ட க்ளோஸாலாம் பேசினான்னு வச்சுக்கோ, சாப்டர் க்ளோஸ். பஞ்சு பத்திக்கும், நெஞ்சு வெடிக்கும். அப்புறம் தேவ் என்ன திட்டுவான் பாரு ஒரு திட்டு. ஹே, லவ்வர் திட்டுறதுக்கெல்லாம் சந்தோஷப்படுற முதல் நாள் நீயா தாண்டி இருப்ப. நீ லவ் பண்ணி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. அவன் திட்டுறது கூட சுகமா தாண்டி இருக்கும். அது மட்டும் இல்ல, மண்டையில கொட்டினா கூட சந்தோஷமா தான் இருக்கும். பாத்து பாத்து தேவ மடக்க போறேன்னு சொல்லி கிரிஷ் கிட்ட நீ மடங்கிற போற. ஏய், எந்த கொம்பம் வந்தாலும் என் தேவ விட முக்கியம் எவனுமே இல்லடி. குழந்தைக்கு கோவம் வந்தா ரசிப்போம்ல, அந்த மாதிரிதான் என் கரடி பொம்மைய நான் ரசிக்கிறேன். அவனை கோவமுட்டியே என்ன லவ் பண்ண வைக்க போறேன். பொறுத்திருந்து பாரு. நரசம்மா, என் மாப்பிள்ளை இங்க வந்ததுல இருந்து என் குடும்பமே அவரை பார்க்கணும், ஒரு 4 வார்த்தையாவது அவர்கிட்ட பேசணும்னு ஏங்குறாங்க. அவர் எப்படி இருக்காரு? நல்லபடியா மூச்சு விடுறாரா? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இது எதுவுமே டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாருமா. நாங்க வேணா ஒரு 8 உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டா? இல்ல சார், அதை டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். ஐயோ நர்சம்மா, அப்படிலாம் சொல்லாத. டாக்டர் தான் 24 மணி நேரம் 48 மணி நேரம்னு சொல்லி சொல்லி பயமுறுத்தினாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இத பாருமா, நான் போய் என் பிள்ளைய ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு. அவனுக்கு நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சாவே அவன் பேச ஆரம்பிச்சிருவாமா. வேணும்டா நீயே பாரு. மா, அப்பெல்லாம் எதுவும் நடக்காதுமா. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காருமா. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்றீங்க, எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு என் தம்பியை ஒரு வாட்டி பார்க்க விடுங்களாமா. அவன் மூச்சு விடுறத பார்த்தா கூட எங்களுக்கு போதுமா. தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசுமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். ஐயோ, என் பிள்ளை எல்லாருக்கும் எப்பவும் நல்லது மட்டும் தானே நினைப்பான். அவனுக்கு ஏன் இப்படி ஆகணும்? வாழ வேண்டிய வயசுல இப்படி இருக்கானே. ஐயோ, என்னத்த வாழ வேண்டிய வயசு? இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி புலம்புறீங்க? அவருக்கு ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது. இப்ப அவர் கண்ணு முழிச்சு நம்ம எல்லாத்திட்டையும் பேசுவாரு. அப்பா, அவர் கண்ணு முழிச்சிருவாருல்ல? சொல்லுங்கப்பா, அவர் கண்ணு முழிச்சிருவார்ல. தெரியலையேம்மா. மாப்பிள்ள, டாக்டர் 1000 சொல்லட்டும் மாப்பிள்ள. அவர் என்ன கடவுளா? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. என் பிள்ளை நிச்சயமா கண்ணு விழிப்பா. கண்டிப்பா திரும்பி வந்து கையிலோட வாழ்வா. பாருங்கள. கடவுளே, டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான். என் மாமாவை திருப்பி கொடுத்துரு கடவுளே. சார், டாக்டர் உங்களை உள்ள போய் பார்க்க சொல்லிட்டாரு. வா வா, சீக்கிரம் வா. வாமா. ஐயோ, பாத்தியாடி, என் பிள்ளை இப்படி மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்குறானே.
ஐயோ டேய், பிரபா அம்மா வந்திருக்கேன் கண்ணு திறந்து பாருப்பா இல்லப்பா இதோ இந்த பாரு கையில வந்திருக்கா பாருப்பா கையில வந்திருக்காடா மாமா நான் உன் கையில் வந்திருக்கேன் மாமா பாரு மாமா பிரபா பாட்டி நீ அழுவாத பாட்டி மாமா கண் முழிச்சிடும் பாட்டி என் கூட பேசும் பாட்டி திரும்ப வீட்டுக்கு வந்துரும் பாட்டி மாமா நான் பேசுறது உனக்கு கேக்குதா மாமா நான் உன் கையில் வந்திருக்கேன் மாமா சும்மாவே ஆட்டோவை எடுத்துட்டு போலாம் வா கார்ல போலான்னு கூப்பிடுவியா மாமா எந்திரி மாமா எந்திரிச்சு வீட்டுக்கு வா எனக்கு கார் ஓட்ட கத்து கொடு மாமா எழுந்திரு மாமா கண் திறந்து பாரு மாமா வா மாமா வீட்டுக்கு போவோம் அப்பா மாமா கை விரல் அசைதுப்பா பாட்டி மாமா கை துடிக்குது ஆமா மாப்பிள்ளை போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க டாக்டர் சீக்கிரம் போங்க டாக்டர்ப்பா என்ன சார் ஆச்சு? பிரபா கையெல்லாம் அசைதுப்பா பிரபா இனிமே பொழைச்சுக்கோப்பா டாக்டர் ஆமாடி நான் சொன்னேன்ல பாரு நீ பேசினாலே போதுமா என் புள்ளைய பாத்தியா எப்படி நேசிக்கிறான்னு அவன் பழிச்சுக்குவாண்டி அவன் வாழ்வாண்டி அவன் வாழ்வான் டாக்டர் என் பிள்ளைக்கு கைய செய்து கண்ணை உருட்டா பாருங்களேன் மாப்பிள்ள நான் சொன்னேன்ல மாப்பிள்ள என் பிள்ளை நல்லாயிடுவான்னு நல்லாயிட்டான் பாருங்க நல்லாயிடுவான் அவன் அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா வாங்க கையில வாமா வாமா வாங்க வெளிய கண்ணு முடிச்சிட்டானா? ஆமாப்பா டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு அப்ப பொழைச்சுக்குவான். அம்மா 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 மாயம்மா எப்படியும் நான் மயக்கத்துல இருந்து எழுந்துக்க மாட்டேன். நீ என்னை அரைஞ்சு எழுப்புவ. என் மேல கைய வச்ச அடுத்த நிமிஷமே உன் கதை முடிய போகுதுடி. ஐயோ ஏசியிலேயே இருந்தவங்க முகம்லாம் எப்படி வேர்த்திருக்கு. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அறிவு அதான் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குல்ல, அவன் நம்மளை பார்த்துட்டா எல்லாமே கெட்டு போயிடும். வாங்க போலாம். கோயில இருந்து உங்களுக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், ஒரு வாய் சாப்பிடுங்கம்மா. ஐயோ ரொம்ப நேரமா தண்ணி குடிக்காம உங்க தொண்டை வறண்டு போயிருக்கும். நான் வாய்க்கட்டை அவுத்து விடுறேன், கொஞ்சம் தண்ணி குடிங்கம்மா. இருங்கம்மா நான் தண்ணி தரேன். என்னங்கம்மா. என்ன இவ வழக்கமா செல்வியா மாதிரி பழி வாங்க தான் நம்ம இப்படி நடிக்கிறோம். நம்மள விட டபுளா நடிக்கிறாளே. என்னம்மா என்னம்மா உருக்கை ஏறிடுச்சா? உங்களை யாரோ நினைக்கிறாங்கம்மா. நல்ல சகுனம். உங்களுக்காக சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணி குங்குமமும் விபூதியும் எடுத்துட்டு வந்திருக்கேன், வச்சு விடுறேம்மா. மா
சாமி விஷயம்மா, நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. வச்சுக்கோங்கம்மா. இப்பதாம்மா பார்க்கறதுக்கு மங்களகரமா ரொம்ப அழகா இருக்கீங்க. பிரசாதம் கொஞ்சம் ஊட்டி விடுறேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களை குளிப்பாட்டுறேன். என்ன இவளுக்கு நம்ம பிளான் ஏதாவது தெரிஞ்சு போச்சா? இவ்ளோ நல்லவளா நடிக்கிறா? மா, சக்கரை பொங்கல்மா, ஒரு வாய் சாப்பிடுங்க. எங்க ஆ காட்டுங்க. ஆ ஆ. என்னடி எனக்கு நீ பிச்சை போடுறியா? நான் போட்ட சோத்த தின்ற நாய் நீ. இப்ப நீ போடுறத நான் சாப்பிடணுமா? தொடச்சுக்கோ, உன் முகத்துல இருக்கிற எச்சையெல்லாம் தொடச்சுக்கோ. வேலைக்கார கழுத, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் கையெல்லாம் கட்டி போட்டுட்டு சாப்பிடுங்க குளிங்கன்னு சொல்லுவேன். முடிஞ்சா என் கட்டை அவுத்து விட்டு பாருடி. உன்னை செருப்பால அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துற. கோவம் வருதா? வரட்டும் வரட்டும். இப்ப நீ என்ன பலார்னு அரையணும், என் குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு சாகணும். ஏ வேலைக்காரி, என்கிட்டயே நடிக்கிறியா? இன்னையோட உன் நாடகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுடி. என்னை அடிச்சல, அடிச்ச கைய வெட்டுறேன்டி. துப்புங்கம்மா, துப்புங்க. எத்தனை வாட்டி வேணாலும் என் மேல துப்புங்க. என்னை வாழ வச்ச தெய்வமே நீங்க தான். நான் 3 வேளை சாப்பிடுறதே உங்களாலதாம்மா. என்னை பாராட்டி சீராட்டி சோறூட்டி வளர்த்ததே நீங்க தான்மா. இந்த பட்டு புடவைய கட்டிக்கிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேனா, அதுக்கு காரணமே நீங்க தான்மா. அங்க நான் போனது எதுக்காக? உங்களுக்காக தான்மா. அந்த வேண்டுதல் யாருக்காக? உங்களுக்காக தான்மா. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இத்து போன சேர்ல இருந்து இந்த மொத்த சொத்துக்குமே நீங்க தான்மா மகாராணி. நீங்க ஏன் நிலைமைக்கு இறங்கி வந்து என்ன அவமானப்படுத்துறதா? மா, வேலைக்காரி முதலாளியா நடிக்கலாமா, ஆனா முதலாளி அம்மா ஒரு வேலைக்காரி அளவுக்கு இறங்க கூடாதுமா. ஏய், என்னடி நடிக்கிறியா? நீ முத்து இல்ல செல்வின்னு எனக்கு நல்லா தெரியும். நடிக்காதடி, நடிக்காத. அம்மா, நான் செல்வி அம்மா இல்லம்மா. நீங்க சொன்னீங்க, அதனால நான் செல்வி அம்மா மாதிரி நடிச்சேம்மா. நான் மாயாம்மா இல்லம்மா. வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க, அதனாலதாம்மா உங்களை மாதிரி நடிச்சேன். என்ன இவ நம்ம கிட்டே கேம் விளையாடுறா? மா, நான் மறுபடியும் சொல்றேம்மா, வேலைக்காரி முதலாளி ஆகலாம், ஆனா முதலாளி வேலைக்காரி மாதிரி நடந்துக்கிட்டா அது நல்லா இருக்காதும்மா. அப்புறம் நீங்க ஏய், முதல்ல நீ சாப்பிட கூடாது, நான் தான் சாப்பிடணும். நான் தான் முதலாளி. முதலாவது எனக்கு கூட, எனக்கு கூட. எப்படிம்மா? உங்க கையெல்லாம் கட்டி இருக்கே, நான் ஊட்டி விடவாமா? ஊட்டி எப்படியோ சாப்பிட்டீங்க பாத்தீங்களா? இப்படிதான் பூச்சாண்டி வரான்னு குழந்தைங்களை ஏமாத்தி சாப்பிட வைப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். மா, எப்பவுமே முதலாளி முதலாளி தான், வேலைக்காரி வேலைக்காரி தாம்மா. இந்த முத்து எப்பவும் உங்களுக்கு வேலைக்காரி தாம்மா. நைட்டு மறுபடியும் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன், நல்லபடியா சாப்பிட்டுருங்க. ம்.